கிராமத்துக்கு என் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருந்தேன்னா இங்கே பாருங்கள் இந்த கேஸ் ஸ்டவ் சரி பண்ணுறவர் வந்திருக்காரு பாருங்க. பாவம் இவ்வளோ தூரம் என்ன ஊருண்ணா? நெய்வேலி மந்திரக்குமா? நெய்வேலி மந்திரக்குத்துலேருந்து இவ்வளோ தூரம் வண்டி எடுத்துகிட்டு வராங்க. இந்த பெட்ரோல் போடுற பணம் கூட கிடைக்குதா என்னன்னு தெரியல. அதில் ஒரு ஸ்பீக்கர் பார்த்தீங்களா? இந்த ஸ்பீக்கர் பேசும் அது பாருங்க. ஆனால் இதில் என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்னா மைக்கு போட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்களா? இப்போ சப்போஸ் தோட்டத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். தோட்டத்துலேருந்து வரும்போது நம்ம வெளியில் வரதுக்குள்ள நீங்கள் போயிடுறீங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்லை அலான்ஸ் அங்கே நின்று வெளியே இருந்து கை காட்டினாலே வந்துடுவோம். தோட்டத்துலேருந்து வர்றவங்க அதுக்குள்ளே நீங்கள் அங்கே போய் திரும்பிடுவீங்களா? இது மாதிரி என்ன பண்ணுறது? அப்புறம் போயிடுவீங்களா? அப்புறம் அந்த ஒரு கஸ்டமர் போயிடுறாங்களா உங்களுக்கு? பாருங்கள் இங்கே வந்திருக்காங்களா பாவம். இது இந்த வியாபாரம் பண்ணவங்களும் இவங்களாம் இப்படி தான் பண்ணுறாங்க. எல்லாம் எது விற்க வரட்டும் கிராமத்தில் ஒரே ஓட்டம். ஒரு காலத்தில் சைக்கிளில் வருவாங்க, தலையில் தூக்கிட்டு வருவாங்க. சைக்கிள் தான் வந்துட்டு அதான் சொல்கிறேன், சைக்கிளில் வருவாங்க, தலையில் தூக்கிட்டு. அப்போல்லாம் வந்து எல்லோரும் நல்லா இது பண்ணிக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாவம் இவங்களாம் பாருங்கள் பூட்டு கூட சரி பண்ணுறாரு போட்டுருக்கு. இல்லை கிரைண்டர் கிரைண்டர் சரி பண்ணுறாரு. இங்கே பாருங்கள் ஸ்டவ் சரி பண்ணுறாரு. இது மாதிரி கிராமத்துக்கு வரவங்களாம் சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம கடைகள்லாம் போயிட்டு செய்கிறோம். எவ்வளோ பணம் வாங்குறாங்க மெனக்கெட்டு வண்டி எடுத்துக்கிட்டு இந்த வெயிலில் எவ்வளோ அது எவ்வளோண்ணா? அதை எடுத்து காட்டுங்கண்ணா. இதுங்களா இதுதான். ஆனால் ஒயிட் கலரில் இல்லையா? ஒயிட் கலரில் வேணாலும் இருக்குது. இது எல்லா மிக்ஸி இந்த மாதிரி உள்ள மிக்ஸி எல்லாத்துக்கும் மிக்ஸி வரும் இல்லையா? இது 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 கூட இன்னொரு இது வருமே, அந்த மாதிரி என்ன சொல்கிறது, இது கூட வருமே அந்த வாஷர். ஆமாம், இந்த ரவுண்டாகல இதுக்கு தகுந்த மாதிரியே கொடுங்க சார். ஏன்னா அப்புறம் இது மட்டும் ஆமாம் இது மட்டும் இது நல்லா இருக்கு. இது போடுற அந்த வாஷர் தான் என்னன்னு தெரியல, லூஸ் ஆகிடுது. ஆமாம், தேஞ்சு போய் அந்த பிளேட் அப்படியே சுற்றுது. கொடுங்க பாருங்கள் எவ்வளோ தூக்கிட்டு வராங்க பாவம். ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு 1000 500 கிடச்சா நல்லது தானே உங்களுக்கு. குடும்ப செலவு இருக்கும். சொந்த வீடோ வாடகை வீடோ தெரிலங்க. இதை வச்சு தாங்க நிறைய பேர் பழைக்கிறாங்க இப்போல்லாம். இதுதான் இல்லை இருந்தாலும் இவர் கிராமத்தில் வந்தார். சரி, அவருக்கு நம்மளால் ஒரு வியாபாரம் போகணுமே காலங்காத்தில். ஏன்னா எல்லா மக்கள் கிராமத்து மக்கள்லாம் வேலைக்கு விடுவாங்க. காலையில் மக்கள் லேடிஸ்க்கெலாம் அவ்வளோ வீட்டில் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அத்தை மாதிரி வயசானவங்க இருப்பாங்க, பிள்ளைங்க இருக்குங்க, அவங்க வாங்க மாட்டாங்க. சரி, நம்ம வந்தோம் இந்த அண்ணங்கிட்ட வாங்கி ஒரு வியாபாரம் நம்மளால் முடிஞ்ச சின்ன வியாபாரம். இந்த பாருங்கள் இதுதாங்க அந்த மிக்ஸி ஜார் எங்கள் வீட்டில் கிடக்குங்க. ஒரு 4-5 மிக்ஸி ஜாரு கிடக்கு. அதை ஒன்று மாற்றிக்கலாம் தான், இருந்தாலும் சரி வாங்கி போடுவோம் அப்படின்ட்டு. ஓகேவா? தேங்க்யூ மக்களே. இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வர்றவங்களுக்கு, இந்த வியாபாரம் பண்ண வரவங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கிராமத்து மக்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். 5 10 பார்க்காதீங்க. முன்ன பின்ன புது ஜார் வாங்க போனால் இவ்வளோ 1000 கணக்கில் இருக்குது. இதுமாரி பார்ட்ஸை வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓடும் ரொம்ப நாளைக்கு.